எங்க வீட்ல மட்டும் கரண்டும் இல்ல, தண்ணியும் வரல. எதனால? கண்டிப்பா இது எல்லாமே இந்த கவர்னரோட வேலையா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ண உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? சும்மா நடிக்காதீங்க. நான் எந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? ஸ்ருதி, நான் சொல்றது காலையில இருந்து வீட்ல தண்ணி வரல, இப்ப கரண்டும் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நான் காலையில இருந்து ஒரு கப் டீ கூட குடிக்கல. என்ன, நீ டீ குடிக்கலனா எப்படி போட்டு தருவ? இங்க வரணும்னு ட்ரை கூட பண்ணாதீங்க. அப்படி ஓஹோ, என்னாச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க? இததான் நீ முதலே சொல்லிட்டியே. டயலாக கொஞ்சம் மாத்து, வேற ஏதாவது பேசலாம். அம்மா, நீ இப்ப எதுக்கு வெளியில போன? உன்னோட தலையெழுத்தை எழுதவா? உனக்கு என்ன தோணுது இப்போ? வீட்டுல தண்ணி வரல, கரண்ட் இல்ல. ஆமா, எதுக்காக இங்க நிக்கிற? எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிற. அத்தை வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு. மாப்பிள்ள வந்து டீ குடிக்கலன்னா நல்லாவா இருக்கும்? அது வந்து ஸ்ருதி, சாயந்தரத்துக்குள்ள கரண்ட் வரலனா, தண்ணியும் வரலனா, அப்ப என்ன பண்ணுவ? எப்படி சமைப்ப? எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஐ நோ, கண்டிப்பா நீ ஏதாவது செஞ்சிருவேன்னு தெரியும். உனக்கு பயதும் இல்லையே. ஏன்னா இன்னைக்கு நைட் நான் இங்க இருக்க மாட்டேன். உன் கையையும் பிடிக்க முடியாது. அது வந்து எனக்கு ஏசில தூங்கிதான் பழக்கம். கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதை வச்சு நான் என் வேலையை முடிச்சுக்குவேன். ஒருவேளை நைட்டும் கரண்ட் வரலனா, அப்ப நான் மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்குவேன். லேடன் கொண்டு வருவேன். எங்க வீட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமா ஆமா, நீ எல்லாத்தையும் பண்ணிடுவ. அதான் ரொம்ப பிடிவாதமாச்சே. பொண்ணோட பிடிவாதத்தால எதுக்கு தேவையில்லாம அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ற? என் கூட வீட்டுக்கு வந்துரு. That's all you have to do. Thank you, doctor. அம்மா அஞ்சலி, அஞ்சலி நில்லு. அத்தை, நீங்களா? உன்னை இவ்வளவு உரிமையோட யார் கூப்பிடுவா? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும்மா இருக்கட்டும். நல்லா இருமா. ஆனா நீங்க இங்க இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லாதாம்மா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, சசி தம்பிக்கு செக்கப் இருக்கு. கரிமா கூட அவன் கூட தான் இருக்கா. சரி நீ சொல்லு அஞ்சலி, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? வந்து அத்தையும் பாட்டியும் ரிப்போர்ட் வாங்க போயிருக்காங்க. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். சரிம்மா, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். சரிங்க அத்தை. அங்க மிஷின் இருக்கு, வா காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் வா. இதை வச்சு வேலையை முடிச்சிடலாம். ஓ, உன் வேலையை முடிக்கிறதுக்கு உன்கிட்ட தண்ணி இல்ல? ஐம் சாரி. இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரம் நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பாத்து. என்னாச்சு ஸ்ருதி அக்கா, இன்னைக்கு வீட்ல தண்ணி வரலையா? இல்ல, அது வந்து டேப் ஒழுங்கா வேலை செய்யல, அதான் தண்ணி அடிச்சு கொண்டு போறேன். சரி சரி. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி போதும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க வழி விடுங்க. கதவு திறந்தல, எப்படி உள்ள போவ?
என் வீட்டுக்கு போக விடாம என்னையே தடுக்கிறீங்களா? நான் ஹவுஸ் ஓனர்ல, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வீட்டை பூட்டுற உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு வர கோத்துக்குங்களே. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது போல இருக்கு. என்ன என் வீட்டுக்குள்ள நான் போக கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் தானே ஹவுஸ் ஓனர். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வீட்டை பூட்டுற உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு வர கோத்துக்குங்களே. இப்ப நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது போல இருக்கு. ஸ்ருதி, கரண்ட் இல்லைனாலும் உனக்கு ஓகே, வீட்டுல தண்ணி வரலைனாலும் உனக்கு ஓகே. ஆனா வீட்டு கதவே ஓபனா இல்லைன்னா உன் வீட்டுல இருக்கிறவங்க வர போறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நீங்க? நான் எதுக்கு பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கொஞ்ச நாளைக்கு எல்லாமே சரியாக போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை அழியிற மாதிரி இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அது உனக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப கூட உனக்கு நேரம் இருக்கு. நான் சொல்றபடி கேளு. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இல்லன்னா அவங்க ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். அதனாலதான் உன்னை ஏன் கூட வர சொல்றேன். ஃபைன். இதுதான் உன்னோட கடைசி முடிவுன்னு சொன்னா அடுத்த 1 மணி நேரத்துல இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியா இரு. உன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது கூட உனக்கு நேரம் கிடையாது. கதவை திறக்கிறதுக்கு உன்கிட்ட சாவியும் கிடையாது. பகவானே கிருஷ்ணா, இந்த அஞ்சலி சுட சுட டீ கொண்டு வந்திருக்கேன் பாரு, குடி. சரி அத்தை, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன அஞ்சலி நீ? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கிறேன். இந்த உடம்பு வலி, தலைவலி இது எல்லாமே கொஞ்சம் வயசாயிட்டா வருது தானம்மா. சரி, உங்களோட பிபி இப்ப எப்படி இருக்கு? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கடவுளோட அருளால இப்ப நல்லா தான் இருக்கிறேன். சரி, இப்ப நீ சொல்லு, உன்னோட குட்டி குழந்தை நல்லா இருக்குதுல்ல? உங்களோட பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னாச்சு அஞ்சலி? இல்ல, ஒண்ணு இல்ல அத்தை. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டீ ஆறதுக்கு முன்னால குடிச்சிடு என்ன, அப்பதான் நல்லா இருக்கும். கடவுளே பகவானே கிருஷ்ணா. ஸ்ருதி, உங்க அத்தைக்கு என்னாச்சு?
அது அது அவங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அம்மா நீ எங்க இருக்க? ஆபீஸ்லயா இருக்க? இல்லக்கா, நான் எங்க அத்தை வீட்டில் இருக்கேன். அக்கா, நான் உங்ககிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணா உங்களுக்கு ஓகே தானக்கா? ஐ மீன், நான் நாளை காலையில் திரும்பி வந்துடுவேன். சின்னா, நீ மறுபடியும் என்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? உன் கூட ஸ்ருதியும் சேர்ந்து எதுக்காக 2 பேரும் இப்படி பண்றாங்க? ஏன்? என்னோட சின்ன இப்ப ஏன் சின்ன இல்ல? என்னோட சின்ன இல்ல. What the? உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு செகண்ட் மட்டும் லேட்டா இருந்தா? லேட்டா இருந்தா என்ன இருக்கும்? என்ன? என் குடும்பம் நடுத்தருக்கு வரதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. என்னால அதை பார்க்கவும் முடியாது. அதனால நீங்க சொன்னபடி செய்ய நான் தயாரா இருக்கேன். மறுபடியும் சொல்லு. உங்க கூட நான் திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு ரெடியா இருக்கேங்க. ஒரு 2 மணி நேரத்துல நீங்க திரும்ப வாங்க. என்னை கூட்டிட்டு போங்க. Sure. ஸ்ருதி, என்னோட பேர் அஸ்வின் ஞாபகம் இருக்கட்டும். எப்பவும் மறக்காத. அதுக்கு என்ன? எப்பவுமே நான் சொல்றதுதான் சரியா இருக்கும். உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்தே தீருவேன் ஸ்ருதி. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. நான் வரமாட்டேங்க. அந்த கான்ட்ராக்ட் முழுசா முடியற வரைக்கும் நான் நிச்சயமா வரமாட்டேங்க. ஃபைனலி நான் ஸ்ருதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹலோ. ஸ்ருதி, நீ எங்க இருக்க? அவங்களாம் எங்க போனாங்க? அது அம்மா, அப்பா, அப்புறம் அத்தை டாக்டர் பார்க்கறதுக்கு. அப்புறம் நீ எங்க இருக்க? நான் இங்க தாங்க இருக்கேன். ஐ மீன், நான் எங்க போக போறேன்? நான் அவங்க கூட தாங்க இருக்கேன். ஸ்ருதி, 2 மணி நேரத்துல திரும்பி வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு நீ தானே சொன்ன? ஆமாங்க, நான் தான் அப்படி சொன்னேன். ஆனா என்ன பண்றது, இது ரொம்ப அர்ஜென்ட் இல்ல. ஓகே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே போய் சொல்லிருப்ப? இல்லங்க, அது வந்து
இல்ல சரி, வா, போலாம். அஸ்வின் என்னால உங்க கூட வர முடியாது. வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன்? வாட் ஹேப்பன்? என்னாச்சு உனக்கு? அது அது வந்து நான் விழுந்துட்டேன். விழுந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? அத பத்தியெல்லாம் விடுங்க அஸ்வின். என்னால உங்க கூட இப்ப வீட்டுக்கு வர முடியாது, அவ்வளவுதான். என்னால காலை தரையில எடுத்து வச்சு நடக்க கூட முடியல. அதனால நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. நீ என் முகத்தை பாரு. எதுக்கு பார்க்கணும்? அது வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு தான் சொல்றேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. அப்படியா? அஸ்வின், என்னாச்சு உங்களுக்கு? அடி எதுவும் பட்டுச்சா என்ன? என்னாச்சு? எங்க அடி பட்டுச்சு? இங்கயா? கீழே விழுந்தேன்னு சொன்ன, ஏதோ நடக்க கூட முடியலன்னு சொன்ன. அது கால்ல பெரிய அடியா பட்டிருக்குங்க. நான் கீழே விழுந்தப்ப என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப நான் தூக்கிட்டு போறேன். ஒரு வேளை தேவன் வந்தா உன்னை இழுத்துட்டு போக கூட என்னால முடியும். உன் நாடகம் எல்லாம் முடிஞ்சதா? நான் உண்மையா சொல்றேன் அஸ்வின், எனக்கு கால்ல அடிபட்டிருக்கு. நீங்க விழுந்ததுனால தான் நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். என்ன டாக்டர் இந்த பிளாஸ்டர் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதுவும் 10 என்ன நாள் வரைக்குமா? அதானே? ப்ராப்ளம் 10 நாள் வரைக்கும் தானே, இல்லையா? ஸ்ருதி, என்கிட்ட போய் சொல்லாத. இல்ல, அது வந்து இது எல்லாமே இந்த கான்ட்ராக்டால தானே பண்ணிட்டு இருக்க? பத்து நாள்ல எல்லாமே முடிஞ்சு போயிடும். டீலிங்கும் முடிஞ்சிடும். அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா நினைக்கிறியா? இங்க பாருங்க, இத பத்தி எல்லாம் இப்ப பேச நான் தயாரா இல்ல. தயாரா இல்லைன்னா ஸ்ருதி, என்கிட்ட நீ போய் சொல்ல முடியாது. இல்ல, அது வந்து இது எல்லாத்தையும் அந்த கான்ட்ராக்ட நினைச்சு தானே பண்ணிட்டு இருக்க? மீதி இருக்கிற 10 நாள் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதானே என் வீட்டை விட்டு நிரந்தரமா உன்னால நீ இது எல்லாத்தையும் நிஜமாக்க போறியா ஸ்ருதி? நம்மளோட கல்யாணத்தையும் நீ முடிக்க போறியா? எந்த கல்யாணங்க? நமக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, அது ஒரு பொய். அது ஒரு டீலிங். 6 மாசத்துக்கு இருந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப 10 நாள்ல கண்டிஷன்ல முடிஞ்சு போயிடும். டீலிங்கும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிரும். இதெல்லாமே உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? இத பத்தி எல்லாம் இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம். பேசிக்க வேணாமா ஸ்ருதி? உங்களுக்கே நல்லா தெரியும்ல இது எல்லாரும் எதுக்காக பண்றேன்னு. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால இத பத்தி நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஷூர். எதையும் நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே இப்படியே முடியட்டும்னு நாம விட்டுறலாம்.
அத்தை அப்புறம் உங்க அம்மா அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கும் எல்லாமே தெரியணும்ல, எதுக்காக எல்லாமே முடிய போகுதுன்னு. இது நல்ல ஐடியா தான். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இந்த கான்ட்ராக்ட் பத்தியும் சொல்லிடலாம். 6 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு, டைவர்ஸ்க்காக நாங்க 2 பேரும் அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிடலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? இதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம்னு இருந்த? ஏதாவது போய் சொல்லுவ? இங்க வர்றதுக்கு என்கிட்டயும் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் போய் சொன்னியா? அந்த மாதிரி ஃபார் a சேஞ்ச் இப்ப எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம். அவங்களால இதையெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுங்க. வேண்டாம். எனக்கு தெரியும். ஆனா இப்ப எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். யார்கிட்டையும் நாம எந்த கேமும் விளையாட தேவையில்லை. என்ன வேணும் உங்களுக்கு? நீ வீட்டுக்கு வரணும், என் கூட வரணும். சரிங்க, உங்க கூட சேர்ந்து நான் திரும்ப வீட்டுக்கு வரேன். ஆனா 10 நாளைக்கு அப்புறம் இந்த டீல் முடிஞ்சு போயிடுச்சுன்னா 10 நாளுக்கு அப்புறம் நடக்கிறது பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. இப்ப வீட்டுல யாருமே இல்ல. நீ இங்கே இரு. மார்னிங் வந்து நானே உன்னை கூட்டிட்டு போறேன்.